அதே மாதிரி உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஆட் மட்டும் தான் இதில் காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் தான் வரும். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணீங்க அப்படின்னாலும் அது தானாகவே ரீக்ரியேட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. இல்லை குக்கியை பாய்சன் பண்ணியும் உங்களோட இன்ஃபர்மேஷனை இன்னொரு ஆளால் ஸ்டீல் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கீஸ். சாரி, இது இல்லை, குக்கீஸ். இந்த குக்கீஸ் HTTP இல்லைனா இன்டர்நெட் குக்கீஸ் அப்படிம்பாங்க. இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்குற ஆட் வந்து நீங்கள் எங்கேயோ சர்ச் பண்ண ரிலவெண்ட் ஆட் மட்டும் உங்களுக்கு வருது. அதே மாதிரி நம்ம எப்பயோ லாகின் பண்ணது இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போகும்போது லாகின் பண்ணுறதில்ல. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த குக்கீஸ். நம்ம எந்த வெப்சைட் போகும்போதும் அக்செப்ட் ஆல், ரிஜெக்ட் ஆல், கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? வெல்கம் டு சைபர் நண்பன். சைபர் உலகத்தில் நடக்கிற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குக்கீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 லூயி மட்டூலி அப்படிங்கிறவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். இதை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா மேஜிக் குக்கீஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த HTTP குக்கீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குக்கீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைல், அதில் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் ஆகிருக்கும். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1994 இவர் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருந்தார். டெவலப் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போயிட்டு கார்ட்டில் ஏதாவது திங்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்கள் கார்ட்டில் இருக்கும். 1994க்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ சர்வர் சைடு ஸ்டோரேஜ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அடி வாங்கும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த குக்கீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த குக்கீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்வரில் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணோன்னே சர்வர் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் ஒரு டிவைஸில் இந்த குக்கீஸை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த குக்கீஸில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ், லாங்குவேஜ் செட்டிங்ஸ், நீங்கள் ஆட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பாக்கி எல்லாமே வந்து உங்களோட லோக்கல் டிவைஸில் உட்காந்துருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தடவை போய் லாகின் பண்ண வேணாம். உங்களோட ஆத்தென்டிகேஷன் இதில் எப்போதுமே சேவ் ஆகிருக்கும். உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட். எப்போ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் போனாலும் உங்களால் டேரெக்டாக ஆப் ஓப்பன் பண்ணி உங்களால் ப்ரௌசிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது உங்கள் குக்கீஸில் தான். ஸோ குக்கீஸ் ரொம்ப நல்ல விஷயம் தானே ப்ரோ, இதில் தப்பான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னா குக்கீஸ் நல்ல விஷயம் தான். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்குது. எதை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். இந்த குக்கீஸில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ், தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறது உங்கள் செஷன், பர்சிஸ்டன்ட் குக்கீஸ் இதெல்லாம் சேவ் பண்ணுறது. இது நல்ல குக்கீஸ் தான், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதனால் நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ரிச் ஆகும். ஆனால் இதில் இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க இன்னும் சில வெப்சைட்ஸ்க்கோ ஆப்புக்கோ ஷேர் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும், நீங்கள் இங்கே ஏதாவது தேடி இருப்பீங்க கூகுளில் போயிட்டு, அது வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஆட் வரதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி எஃபெக்ட் ஆகுது. இதை வச்சு தான் கூகுள், ஃபேஸ்புக்லாம் நிறைய காசு பார்த்துட்டு இருக்காங்க. இதனால தான் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம தலைவனுக்கு எக்கச்சக்கமாக பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதில் GDPR, CCPA அப்படின்னு 2 இருக்குது. GDPR அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது யூரோப்பில் இருக்கிற ஒரு லா, டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவசி அண்ட் ரைட்ஸ்க்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. இந்த CCPA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா கன்சியூமர் பாலிசி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஎஸில் கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்களுக்கு ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லா. இது மூலமாக நம்ம தலைவனுக்கு எக்கச்சக்கமாக பெனால்ட்டி அடிச்சிட்டாங்க. தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்லாம் எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த லாக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் விசிட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களை ஒரு கன்சென்ட் கேட்கும். அக்செப்ட் ஆல், ரிஜெக்ட் ஆல், கஸ்டமைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இதில் நீங்கள் என்னைக்காவது கஸ்டமைஸ் அப்படிங்கிற பட்டனில் போய் பார்த்தீங்கன்னா செஷன் குக்கீஸ் எது தேவையோ அதை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுட்டு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்லாம் டிசேபிள் பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணலை அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எப்போதுமே தேர்ட் பார்ட்டிக்கு லீக் ஆகும். இந்த கன்சென்ட் ஃபார்ம் வரும்போது எப்போதுமே நீங்கள் அக்செப்ட் ஆல் கொடுக்காம கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்கு போய் தேர்ட் பார்ட்டி குக்கீஸை டிசேபிள் பண்ணிவிட்டு ப்ரௌசிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரோமில் ஒரு இது விட்டுருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா 2024ஓட இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸை ஃபேட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பண்ணுவாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா க்ரோமில் 64% ஆஃப் த மார்க்கெட்டிங் ஆடெல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் மாதிரியே இன்னொரு டேஞ்சரஸான குக்கி இருக்குது. அதை வந்து ஜாம்பி குக்கி இல்லைனா சூப்பர் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேடிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அன்வான்ட் சைட்டுக்கோ இல்லை அன்ட்ரஸ்டி ஒருத்தர் இருக்க சைட்டில் போயிட்டு ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை ப்ரௌஸ் பண்ணும்போதோ இந்த குக்கீஸ்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சிஸ்டமில் வந்து உட்காந்துரும்.
இதில் அந்த ஜாம்பி குக்கீஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது உட்காந்துருச்சு அப்படின்னா உங்களோட என்டையர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணீங்க அப்படின்னாலும் அது தானாகவே ரீக்ரியேட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் எப்போதுமே எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போதும் இது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். குக்கி ஸ்டோர் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. குக்கி ஸ்டோர் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக அதை ஃப்ளஷ் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது நம்ம இன்ஸ்டாகிராமோட ப்ரைவசி டேர்ம்ஸ். இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களோட குக்கீஸை இன்ஸ்டாகிராம் 10 இயர்ஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இதில் இருக்குது. இதில் மார்க்கெட்டிங், தேர்ட் பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மெட்டா ஆக்டிவிட்டியை ஆஃப் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி உங்கள் செட்டிங்ஸில் ப்ரைவசியில் போயிட்டு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் உங்களை ட்ராக் பண்ணிச்சு அப்படின்னாலும் அந்த கேஷை கிளியர் பண்ணணும். இதை எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ அந்த லிங்க்கில் வரும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த குக்கீஸ் இருக்கிறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கி ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குக்கீஸை மேனிப்புலேட் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு மால்வேர் ரன் பண்ணியோ, இல்லை குக்கியை பாய்சன் பண்ணியோ உங்களோட இன்ஃபர்மேஷனை இன்னொரு ஆளால் ஸ்டீல் பண்ண முடியும். ஹேக்கர்ஸ் இதை வந்து ரொம்ப பாப்புலராக காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் தேவையில்லாத குக்கீஸை நம்ம சிஸ்டமில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா மேண்டட்ரியான குக்கீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசிங் முடிஞ்சோடனே அது டிசேபிள் ஆயிரும். ஆனால் நிறைய குக்கீஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் வச்சுட்டு அது உங்கள் லோக்கல் சிஸ்டம்லேயே தான் இருக்கும். அந்த குக்கீஸ் தப்பானவங்க கையில் கிடச்சிச்சின்னா அதை வச்சு அவங்க உங்களை ஹேக் பண்ண முடியும். இப்போ ஆப்பில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத ஜென்ரலாக பார்த்தீங்க. இதே மாதிரி உங்களோட ப்ரௌசர் குரோமாக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், சஃபாரியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருந்தாலும் நீங்கள் அதோட செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரைவசியில் போய்ட்டு கிளியர் கேஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குக்கீஸ் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ குக்கீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இனிமே எப்போ ப்ரௌஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான சாய்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன்.